அனுமனை ஒரு பெரிய முதலை ஏன் விழுங்குச்சுன்னு தெரியுமா? சீதையை மீட்கும் போர் நடந்தப்ப ராவணன் மகன் இந்திரஜித்திற்கும் லக்ஷ்மணருக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. மிக சிறந்த வீரனான இந்திரஜித் லக்ஷ்மணன் மீது ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்த லக்ஷ்மணன் மூர்ச்சை அடையறாரு. அப்ப இலங்கையின் அரசு மருத்துவரான சுசேனர் இமயமலையில் விளையும் சஞ்சீவினி எனும் மூலிகையை கொண்டு வந்தால் லக்ஷ்மணரை குணப்படுத்தலாம்னு சொல்ல அதை கேட்ட அனுமன் இமயமலைக்கு விரைந்து போறாரு. இந்த விஷயம் ராவணனுக்கு தெரியுது. அனுமனுக்கு பல இடையூறுகள் ராவணன் தர அனுமன் எல்லாத்தையும் முறியடிக்கிறாரு. அப்பதான் இந்திரஜித் காலநேமி அப்படிங்கிற அசுரனை அனுப்ப அவன் முனிவர் உருவம் எடுத்து இமயமலையில் நிக்கிறான். அங்கு மூலிகையை எடுக்க வந்த அனுமன் முனிவரை வணங்க முனிவர் வடிவில் இருந்த அசுரன் சொல்றான், அனுமனே, நீ நினைத்து வந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ இந்த குளத்தில் நீராடி விட்டு வந்து என்னிடம் ஆசி பெற்று செல், வெற்றி உண்டாகும்னு சொல்ல அனுமனும் குளத்தில் நீராட அதிலிருந்த பெரிய முதலை அனுமனை அப்படியே விழுங்கிடுது. உடனே அனுமன் முதலையின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வராரு. அப்ப அந்த முதலை ஒரு தேவனாக மாறி சொல்றாரு, இறைவா, என் பெயர் தானியமாலி. ஒரு சாபத்தால் முதலையாக மாறி குளத்தில் இருந்த நான் இன்று உங்களால் சாப விமோசனம் பெற்றேன்னு சொல்லி காலநேமியின் சதி திட்டத்தை பற்றியும் சொல்றாரு. அதை கேட்ட அனுமன் காலநேமியை கொன்னுட்டு லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகை இருந்த மலையையே தன் கையில் எடுத்துக்கிட்டு போறாரு. சரியான நேரத்திற்கு போய் லக்ஷ்மணரின் உயிரை காப்பாத்திடுறாரு.